Hello friends, welcome to Dina's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 1 கிலோ மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்டா செய்ய போறோங்க. சரியான அளவுகளோட இந்த வீடியோக்குள்ள சொல்லிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ பிரியாணி பண்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை, சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை வந்து ஒரு 3, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி எல்லாத்தையும் நம்ம இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் நம்ம சேர்த்துட்டு இது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் நடுவில் வந்து கீறி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. அது வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். 3 மராட்டி முக்கு, 1 ஸ்டார் பூ, 8 கிராம்பு, 8 ஏலக்காய், இந்த அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கரெக்டாக இருக்கும் 1 கிலோ பிரியாணிக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 கிலோ மட்டனை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மீதி பேலன்ஸ் போல் நம்ம பிரியாணி பண்ணுறப்ப வெந்துடும். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோங்க. 1 கிலோ பிரியாணிக்கு 5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் மட்டனை இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது வந்து இதிலேயே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன், அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நமக்கு அரிசி போட்டு வெந்து வர்றப்ப கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு இதை வந்து கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. 1 கிலோ பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அரிசி நம்ம சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு லெமனோட ஜூஸை வந்து இதில் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்க போகிறோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ தம்மில் போட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க, அதை வந்து நல்லா சுட வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதில் வச்சுருக்கேன். இப்போ வந்து டோட்டலாக வந்து சிம்மில் வச்சுட்டு தாங்க நம்ம தம் போடணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இதே மாதிரியே தம் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மேலே வந்து சமப்படுத்திட்டு திரும்பவும் மூடி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து வேக வைக்க போகிறோம்.
டோட்டலாக 10 மினிட்ஸ் ஆகிடுக்குங்க. இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கறியும் நல்லா வெந்துருச்சு. அரிசியும் வந்து அடிப்பிடிக்காமல் குழையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இதை வந்து உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.